கள்ளச்சாராய பலிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் பொறுப்பு என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி, வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 3 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கின்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்ற இடத்தில் கள்ளச்சாராயம் குடித்து சுரேஷ், பிரவீன், சேகர் ஆகிய 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த செய்தி அறிந்து தான் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அனைவரும் விரைவில் நலம் பெற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொள்வதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடையில் விற்கப்படும் மதுபார்களிலும் சந்து கடைகளிலும் விற்பனை செய்யப்படும் கலால் வரி செலுத்தப்படாத மது, தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படும் கள்ளச்சாராயம் என 3 வகையான சாராயங்கள் தமிழ்நாட்டு மக்களின் உயிருக்கு கேடு விளைவித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மதுவையும் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த தமிழக அரசும் காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் டாஸ்மாக் மது விற்பனை செயல்படுவதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் டாஸ்மாக் மதுவுக்கு இணையாக கள்ளச்சாராயமும் விற்பனை செய்யப்படுவதையும் எதையுமே கட்டுப்படுத்த முடியாத அரசும் காவல்துறையும் முடங்கி கிடக்கின்றன என்றும் அவர் குற்றச்சாட்டுக்களை அடுக்கியிருக்கின்றார். தஞ்சாவூரில் டாஸ்மாக் கடையில் மது வாங்கி அருந்திய 2 மயங்கி விழுந்த சம்பவம், அதே போல மதுவில் சயனைடு நஞ்சு கலக்கப்பட்டிருந்த சம்பவம் என்று பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டிருக்கக்கூடிய அவர் கடந்த ஆண்டு மரக்காணம், மதுராந்தகம், செய்யூர் பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்து 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்றும் அதிலிருந்து தமிழக அரசு பாடம் கற்பிக்கவில்லையா என்றும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் உண்மையை மூடி மறைக்காமல் கல்வராயன் மலைப்பகுதியில் 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு மாவட்டம் முழுவதும் விற்கப்படுவதாகவும், சாக்லேட் சுவையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கும் அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் தொழில் நவீனமடைந்திருப்பதாகவும், இவற்றையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லும் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவும் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும், கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய தமிழக அரசு அதற்கான தண்டமாக கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மரக்காண நிகழ்வில் வழங்கப்பட்டது போல தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் 10க்கும் மேற்பட்டோருக்கு தரமான சிகிச்சை அளிக்கவும் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.